இருக்கிறவங்க செப்பு வச்சு பஞ்சாயத்தை கூட்டலாம். வணக்கம் நாட்டாம. என்னங்கடா போலீஸ் செலக்ஷனுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க நாட்டாம, இவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. சரி, அவங்க அப்பா ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அடமலையில சாக போற ஆட்டை வச்சுட்டு என்னடா உயில? எங்க அப்பா எழுதி வச்ச உயில் பிரகாரம் இருக்கிற 17 ஆட்டுல சரிபாதி எனக்கு. நான் எடுத்துக்கிட்டதுல 3ல 2 பங்கு இவனுக்கு, இவன் எடுத்துக்கிட்டதுல 3ல 1 பங்கு அவனுக்கு. என்னங்கடா இது மானம் கட்ட கணக்கா இருக்கு. 17ல பாதி 8, மிச்சம் 8ல என்ன ஒரே வெடிகடப்பட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்ட போட்டு திருட்டு போங்கடா. 2 ஆட்டையும் வெட்டக்கூடாது. வெட்டக்கூடாதா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, ஒரு ஆட்டை நான் எடுத்துக்கிறேன், மிச்சம் 16ல 8 உனக்கு, 6 உனக்கு, 2 உனக்கு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, போங்கடா. ஒரு ஆடு உனக்கு தரணுமா? எங்க ஆட்டு புழுக்கே கூட தரமா? கருப்படி போனீங்க, அந்த ஆட்டை உள்ள நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு. எதுக்கு நாட்டாம? சொன்னதை செய். போ. என்ன நாட்டாம, 17 ஆடே பிரச்சனையா இருக்குது, மேற்கொண்டு ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசாக்குறீங்களே. டேய், அந்த அறுவடை கொஞ்சம் கொடு. இந்த பார், உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான், உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல. ஏதாச்சும் குறுக்கு மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு ஒரே வெட்டு. அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும். இந்த பாரப்பா, 18 ஆட்டுல சரிபாதி 9 ஆட நீ எடுத்துக்க. அதுல 2 பங்கு உனக்கு, 6 ஆட்டை நீ எடுத்துக்க. அதுவும் 1 பங்கு உனக்கு, 2 ஆட்டை எடுத்துட்டு போய்கிட்டாரு. போ. டேய், உன்கிட்ட வாங்கின ஒரு கைமாத்த ஆடு நீ எடுத்துட்டு போய்கிட்டாரு. நாட்டாமன்னா நாட்டாமதான், 17 ஆட்டுல ஒன்ன சேர்த்து 18 ஆக்கி பிரச்சனைய பட்டுன்னு முடிச்சுட்டீங்களே. அதுக்கு தாண்டா நான் 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டா. எலவு கரண்டு எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. போட்டாங்க. சின்ன சின்ன ஆசை, சைத்தடிக்க ஆசை, குளிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. நான் குமரனாக ஆசை, தங்க தானே. எங்க ஊர் நாட்டா நாங்க குளிக்கிறார், அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. என்னது தண்ணி விடுத்துக்கிற சத்தத்தை காணா? ஐயோ நின்னு போச்சா? ஐயோ ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கடுக்குள்ள போயிருச்சு, கடெல்லாம் எரியுது. என்ன நாட்டாம குளிச்சிட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா ஆம்பளை குளிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன யாரு நீ? நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ, அவர் மவளா? என்ன நாட்டாம சௌக்கியமா இருக்கீங்களா? தவிக்கிட்ட விசாரிக்கிற இடம் பாருது, பார்த்தா தெரியல ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம கண்ணு ரொம்ப ரொம்ப எரியுதா? நக்கலு. நாங்க வரோம். இந்தா நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா, கரண்ட் நின்னு போச்சு. அந்த தொட்டி எங்கன்னு காட்டீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. இப்ப கரெக்டா சொல்லு, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்ட? அங்கிட்டு. என்னது? முன்னால கிணறு. கிணறா? ஆமா. அடி ஆத்தி, நல்ல வேளை ஒரு உசுரை காப்பாத்தலப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா, அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுமா. அப்படி பின்னாடி போங்க. எப்படியா? அங்கிட்டு. அங்கிட்டா? இன்னும் கொஞ்சம். அங்கிட்டா? பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? அந்த மலையவே தாண்டவனாச்சே. அப்ப வேகமா போங்க. இந்த போயிட்டேன். ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? வந்துட்டு குதிச்சுங்க. அப்ப நான் குதிச்சிருவேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாவீங்களா? ஐயோ, போயிட்டீங்களா? அடி பாவி நீயா?
அங்கதாண்டி எலும்பு முறிஞ்சிருக்கு, அதுல போய் அடிச்சுட்டேடி கழிச்சல ஓடவா. ஐயோ ஐயா ராசா, அம்மா. ராச நடந்து ஏ ராசா நடுவீதி வந்தாக்கா. நாய் விரட்டும். ஏய், ஏய், எதுக்கு நீ அழுகுற பண்ணி இவ்வளவு அழுகுறிய? வர்றப்ப ஒரு சின்ன சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாடி. என்னங்க வெளியில என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. என்ன? அதை நம்பி என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்லி அனுப்பிட்டேன். சாக புலக்கிய கிடைக்கிறேன் சொன்னாங்க. ஐயோ செத்து போயிட்டீங்கன்னே சொன்னாங்களே. அட பாவிகள், உள்ள பேர்ல சாகணுமே அழுகிறாங்க. அது இருக்கட்டும், எப்படிங்க இப்படி ஆச்சு? அது கிணத்துல பிள்ளைட்டு ஏமாந்து கிணத்துல வந்து திண்டாட்டு சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிருச்சு. நான் கொடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன். அது உள்ள கொம்ப கொடுத்து தூக்கிட்டு பாத்துக்கடி 1.5 கிலோமீட்டர் மேல விட்டு கீழே வந்து விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடுங்கிட்டு வந்த மாடம். நல்ல வேலையா போச்சுங்க. கால்ல குத்துனங்காட்டிக்கு தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி சரி, டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிக்குவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிரும். நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வலி வலிக்குத? நீ விசாரிக்க வர பூரா வந்து விழுந்தானா என் கதி என்ன ஆகுறது? சரி, அந்த காலை ஒல்ல வெளியேடு. சரி. ஒல்ல 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 ஒல்ல. நான் இல்லங்க. ஏண்டி, காலத்தானே வெளியே எடுக்க சொன்னேன், சரி. கயற வெளியே எடுக்கிற? வாங்க. அரைஞ்ச நாம மொல்லடி மொல்லடி அப்படியே தவி போனா சரியா போயிடும். அங்கம் குறைந்தவன். பாரு, என் பேத்திக்கு நட்மான்னு தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாம ரம்பான்னு பேர் வச்சாதான் சீனி தண்ணியை ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பாதான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பாதான் முக்கியம். நட்மா தான். எடுத்துக்கியா என்ன ஐயா அது? செம்ப வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வெறும் நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாம நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமனுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேத்தியை நீ நக்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க? நக்மான்னு பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த புள்ள? அந்த நக்மா பிள்ளை. நக்மா கூட படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடி போயிடும். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நாட்டாம, ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்கீங்க. அப்படிவா வலிக்கு. ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட். இந்திரா காந்தின்னு பேர் வைக்க. நிப்பாட்டு. என்னம்மா நாட்டாம, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பா? எம்மா, வம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். தீர்ப்பு இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா? சரி இருக்கட்டும். பெரிய எடுத்து பொண்ணு, எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி முங்கினாலும் ஒண்ணுதான். என்னமா பிரச்சனை? இந்த ஆள் என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா, நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. நாட்டாம வருத்தப்படாதீங்க. ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு போடுச்சு, அதற்கு அந்த பொண்ணு மறுபடியும் எரிச்சு விட்டேன். கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான்? சைக்கிளும் மாட்டு வண்டி ஒண்ணாயிடுமா? சைக்கிள் 1500 rupees, என் மாட்டு வண்டி 10,000 rupees. நிப்பாட்டு. இந்தாமா, எதா இருந்தாலும் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதிர்ச்சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்லு. அவர் சைக்கிள் நான் உடைச்சது உண்மைதான். நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவரு எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான். இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? நாட்டாம, பொருளுக்கு பொருள் சரியா போச்சு. புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு எனக்கு காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்றது சரிதான். இதுக்கு மேல நாட்டாம நான் என்ன பண்ண முடியும்? நாட்டாம நல்லா யோசிச்சு திருப்பி சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கிணறு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? அந்த ஆள் கிட்ட பணம் இல்லன்னா 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இதுவும் சரிதான். நீ கரெக்டா பேசுறியம்மா. என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை. நாளைல இருந்து 3 நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடனை கழிக்குது. இதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. Thanks, நாட்டாம. நாளைக்கே இந்த ஆள வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா. அப்புறம் செம்ப வழக்கம் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா. என்ன நாட்டாம நீங்க? என்ன ஒரு பொண்ணு வீட்டுல 3 நாள் வேலை செய்ய ஈஸியா திருப்பி சொல்லிட்டீங்க. நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துள்ளுது. அந்த துள்ளலை கொஞ்சம் அடக்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆளு. இப்படி காடு கரை கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு 3 நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும். அடக்குவ. கரெக்டா சொன்னீங்க. எப்ப ராசா வாங்க நாட்டாம. உன்னை எங்க பாத்துறது? இங்க உட்காந்துருக்க. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இது என்ன ஊராது? என்ன ஊராகிற? பெத்த தோப்பன பறி கொடுத்துட்டு 3 நாள் கர்மாதி வச்சிருக்க நீ. அங்க கல்யாணம் வச்சிருக்கான். இல்ல நாங்கெல்லாம் எதுக்கு அலையிறான்? 18 பஞ்சாயத்து வீட்டு தலைமை வச்சுட்டு பொழுது வலிக்க. ராசா ராசா, நான் பார்க்க ஆள் நர மாதிரிதான் பார்ப்பேன். வாரி சுருட்டிட்டு இறங்கினேன். வரிப்புலியோட மோசமானவன். இந்த விளாச்சிய வாழை பிடிச்சு பார்க்க நினைச்சாங்க. முன்னாள் போட்டு மந்திய கடிச்சு விட்டு போயிருவேன். ஒக்க மாட்டா என்ன நாம மாட்டப்பா. ஆனா நீ திருவத்தை சுருக்கும்போதே தெரியுதுப்பா, உள்ள ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்குன்னு.
ஏதாச்சும் பண்ணுவது போல் இருக்கு. பண்ணணும் பண்ணணும் ராஜா, எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணு. உனக்காக என் வாசல திறந்தே இருக்கும். அதுக்காண்டி கதவில்லைன்னு நினைச்சிடாத. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாரு. வாடா ஆரம்பம். ஏப்பா அப்படி செஞ்சீங்க? நீ அப்படி செய்யற ஆள் இல்லையே. உன்னை அப்படி செய்ய சொல்லி தூண்டவன் யாரு? அவனை சொல்லு போயாண்ட. இது பொது இடம். இங்க பொதுவா தான் பேச முடியும். அதுக்காண்டி புது புது பார்வைலாம் டைல பார்க்கப்படாது. என்ன நான் எங்க உங்களை பார்த்தேன்? நான் அங்க சொல்றையா, நீ வேற. ஏய், எனக்கு வீசிடி. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சிருங்க. ஏமாமா என்ன? ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரத விட்டுட்டு ஊரு ரெண்டு பட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எண்ணத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவரு. இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு ரெண்டு படம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாக்கிலே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேர்ல சோறு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கடி. அடி கூறுகட்ட குப்பாயும் அவளே. சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன். பிடிக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடியப்பா, என்ன வெட்டு வெட்டாயா? கொஞ்சம் சொல்லு. தாயே கருமாரி உருமாரி. என்னது, நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு. யாருதான் இருக்கான்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க. ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாளி. எப்படி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தா. இல்லாத நேரம். ஐயா, நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா யார் வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்ப டேய், 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படி மட்டும் என்ன போய் தப்பா எடுத்துட்டீங்களே. ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவரே சொல்லிட்டாரு. நானே படம் எடுக்கலாமா? என்னடி என்ன கேளப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா, கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கருத்து வச்சிருக்கியா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டியை இறக்குவேன், ஏத்துவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அத பத்தி நீ பேசாத. நல்லா கேட்டுக்க. இனிமே நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய், ராசா சின்னதுங்கிறனால உன்னை லேட்டா விடுறேன். விரசா ஓடி போயிரு. போ நாட்டாம. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல. வர்றேங்க. ரெண்டு வர்றங்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன அமைப்புனால போய்கிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்துறேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு என்ன குறைச்ச? என்ன வச்சு சொத்தை வைக்கிறேன்? நான் ஹீரோ, நீ ஹீரோயின். அவன் பாப்பா. நம்ம பாப்பா.